என்னடி தட்டை தட்டி விட்டுட்டு போற? விஜய், என்னடி ஆச்சு? அவ்வளவு தூரம் செலவு பண்ணியடி, எப்படி தோத்த? சூர்யான்னு ஒருத்தன் புதுசா வந்திருக்கால, அவன் ஒரு ஓட்டுல காலி பண்ணிட்டாமா. அவனா? ஐயோ, ஜெயிச்சிருந்தாலும் பரவாயில்ல, தோத்து போவேன்னு தெரிஞ்சிருந்தா இவ்ளோ தூரம் செலவு பண்ணாமலே இருந்திருக்கலாம்ல. சுமாருமா, அவன் எப்படி இந்த பதவியில நிர்வாகம் பண்றான்னு நானும் பாக்குறேன். மாரா, கலக்கிட்டுடா. என்ன மேடம், வாங்க வாங்க. என்ன வலிமா? நீங்களும் கலக்கிருக்கீங்க பிரசிடென்ட் பொண்டாட்டி. இன்னும் நிறைய நிறைய ஜெயிச்சு வெற்றிகள் வந்து குவியணும். போடுங்க உள்ள. சொல்லுங்க. பாடி உள்ள போலாம். எங்க மேடம்? மேடமா வந்த ஆரத்தி தட்டெல்லாம் பறக்க விட்டுட்டு ஆவேசமா ரூம்ல போய் உட்கார்ந்து முந்திரி பருப்பு சாப்பிட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாத்து பிருந்தா, தோத்துட்டு வேற வந்திருக்காங்க. அடுத்து ஏகப்பட்ட செயல் திட்டங்கள் பிளான் பண்ணுவாங்க. விடுறா, அவளோ அவ பிளானோ எல்லாம் மண்ண கவர மாதிரி தான் இருக்கும். இந்த நேரத்துல எதுக்கு அவளை பத்தி பேசிட்டு, நம்ம சந்தோஷமா இருப்போம். வலியம்மா, இவ்வளவு நேரம் பதட்டமாவே இருந்தீங்க, ஜெயிச்ச உடனே இப்ப புது தைரியம் வந்துருச்சு போல. பின்ன சும்மாவா? என்ன பழைய வள்ளி நான் நினைச்சேன். பிரசிடென்டே என் மருமக, அந்த கெத்து இருக்கும்ல, பாத்துக்கிட்டே இரு. இனி இந்த ஊரையே ஒரு கலக்கு கலக்க போறோம். மாரா, இப்பவே ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? அடுத்த ராமச்சந்திரன் நீதானா மேடா? அப்பா பேரை காப்பாத்திட்ட. ஏதாவது சொல்லணும்னு சொல்றது சும்மா இரு. டேய், நிஜமா தானே சொல்றேன், சும்மா இல்ல. அப்பா, அப்பா, மாறன் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாப்பா. எக்ஸ்பெக்டட் ரியாக்ஷன் தான். உனக்கு தான். ஓகேதான். ஏமாரா, கடையில வியாபாரம் பண்ற ட்ரெஸ் எல்லாத்தையும் நம்ம நமக்கே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ, அப்ப நஷ்டமாகாது. என் பொண்டாட்டிக்கு எடுத்து கொடுக்கறதுனால ஒரு நஷ்டமும் ஆயிடாது வச்சுக்க. ஒரு ஜவுளி கடைக்காரன் பொண்டாட்டி போட்ட ட்ரெஸ்ஸையே திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்க. பரவாயில்ல, ஓகேதான், நல்லா தானே இருக்கு இதுவும். சரி, நான் பில்லுக்கு பணம் கட்டிடுறேன், நீ எடுத்துக்க. இப்ப ஓகேடா, இப்பதான் நீ கரெக்டா பேசுற. புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் பிசினஸ் பிசினஸ்ல. கடையை டெவலப் பண்ணாம விட மாட்ட போலயே. ஆமா. சரி, உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? எங்க உன் ஃப்ரெண்டு? யாரு? உனியே சுத்தி 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 வருவால, உன் ஃப்ரெண்டு மது. ஆள் எங்க காணவே இல்லையே. மரம் என்ன என்ன மரம்? என்ன நூறு ஆயுசு மதுக்கு சொல்லி வாய முடல வந்துட்டா. மரம் இது படி சூப்பரா சொல்லவே இல்ல, பிரசிடென்ட் ஆயிட்ட. தேங்க்ஸ். கை குட். சரி, உனக்கு என்ன வேணும்? எதுக்கு? பிரசிடென்ட் ஆகிட்டடா, நீயும் ட்ரேட் வைக்கணும், நானும் ட்ரேட் வைக்கணும். சொல்லு, என்ன வேணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நம்ம வியாபாரத்தை பார்ப்போம். வியாபாரம்லாம் அப்புறம் பார்க்கலாம்டா. வெளியில எங்கேயாவது போலாமா? டூர்? டூரா? போலாமே. கார்த்திக், நீங்களா பிரசிடென்ட் ஆகிருக்கீங்க? மாறனுக்கு தான் ட்ரீட். போ. டேய், வேற ஏதாவது வேணும்னா கூட சொல்லு. வாட்ச், போன். போனை மாத்திக்கிறியா?
ஆ, சொல்லு சொல்லுடா. உனக்கு ஏதாவது நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம் மது. பொறுப்பு கிடைச்சிருக்கு. அந்த பொறுப்பு வச்சு 4 பேர்த்துக்கு நல்லது செய்ய முடிஞ்சா பாப்போம். ஆ? என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பட்டும் படாம பேசுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மது. நீ கிளம்ப, நம்ம ஈவினிங் மீட் பண்ணுவோம். ஓகே பாய். ஆ. பாய். ஆ. பாய் மது. மது பாய். இவ என்ன செய்ய காத்திருக்காளோ? ஆவாடா. தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுடா. இந்த நேரம் பார்த்தா மது வரணும். என்ன அப்படி கொஞ்சம் குழையறாளே? ஏ, அது சும்மா அடி. அவளை பார்த்தா உனக்கு தெரியும்ல. நீயும் அதே மாதிரி குழஞ்சான்னு வச்சுக்கோய. என்ன கூட தெரியும்ல. ஆ, ஆ, தெரியுமே தெரியுமே தெரியுமே. இது அப்படியே மெயின்டைன் பண்றா. ஆ, அந்த ட்ரெஸ் போய் பில்லு போடு. குத்துன்னு வச்சுக்கோ. பொக்கே 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 இவ்வளவுதான் போட்டணும். பில்லு போட்டுறீ. என்ன வாடின ரோஸ் எடுத்து வந்திருக்கா?